ஏ ஒரு அரேயாம், பி சமன் ஏஆம். ஏல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் நாங்க சேஞ்ச் பண்றோம். சோ நாங்க ஏ கன்சோல லாக் பண்ணிக்க ஏல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகி எங்களுக்கு லாக் ஆகுது. அப்ப நாங்க பி கன்சோல லாக் பண்ணோம்னு சொன்னா நாங்க ஏ ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க ஸ்டக்ல ஏ ன்னு சொல்லி ஒரு மெமரி அலோகேஷன் நடக்கும். வேல்யூ என்ன? ஒரு அரே. அரே ன்னு சொன்னா அது ரெஃபரன்ஸ் டைப். சோ ஹீப்ல தான் அந்த அரே ஸ்டோர் ஆகும். அதே ஒரு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்குன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கு. ரைட்? சோ அந்த அட்ரஸ் தான் எங்கட இந்த ஏ இந்த மெமரி லொகேஷன்ல ஸ்டக்ல ஸ்டோர் ஆகும். இப்போ நாங்க பி ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். சோ ஸ்டக்ல பி ன்னு சொல்லி ஒரு மெமரி அலோகேஷன் நடக்கும். பி சமன் என்ன? ஏ. சோ ஏ இந்த வேல்யூ என்னவோ அது அப்படியே காப்பி ஆகி எங்கட இந்த பி இந்த மெமரி லொகேஷன்லயும் ஸ்டோர் ஆகும். இப்போ நாங்க ஏல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் 4க்கு சேஞ்ச் பண்றோம். சோ ஏல இருக்கிறது என்ன? கீப் இந்த மெமரி அட்ரஸ். சோ அந்த கீப் இந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கிற இந்த அரேல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த எலிமெண்ட் 4க்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பி பாயிண்ட் பண்றது என்னத்த? அதுவும் அதே ஹீப்பின் மெமரி அட்ரஸ் தான். சோ அந்த ஹீப்பின் மெமரி அட்ரஸ்ல இப்ப என்ன அரே இருக்கு? 4 1 2 அரே தான் இருக்கு. சோ நாங்க B கன்சோல லாக் பண்ணாலும் எங்களுக்கு 4 1 2 அரே தான் கிடைக்கும்.